Hello everyone. இன்னைக்கு 10th physics unit 2 answer briefல 9th question பார்க்க போறோம். questionல என்ன கேட்டிருக்காங்கன்னா why does the sky appear in blue color? sky வந்து எதுக்கு blue colorல நமக்கு தெரியுது. இதுதான் question. இதுக்கான reason என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு 2 mark பார்த்தோம் Rayleigh's law of scattering. அதுல என்ன பார்த்தோம்னா yes inversely proportional 1 divided by lambda power 4 னு பார்த்தோம். இதுல என்ன மீனிங் இருக்கு? அதாவது இப்போ ஒரு கலர் லைட்டோட வேவ்லென்த் நமக்கு கம்மியா இருந்துச்சுன்னா அந்த லைட் வந்து ஸ்கேட்டர் ஆகிறது எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். அதாவது ஸ்கேட்டரிங்னா என்னன்னு பார்த்தோம், எல்லா திசையிலையுமே சிதறது. அந்த லைட் வந்து ஒரு சம்திங் ஒரு ஏர் பார்ட்டிகல்ஸ் ஆர் டஸ்ட்ல ஏதாச்சும் டச் ஆனிச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த லைட் எல்லா டைரக்ஷன்லையுமே சிதறதா நம்ம ஸ்கேட்டரிங்னு பார்த்தோம். ஸோ இப்படி ஒரு லைட்டோட வேவ்லென்த் வந்து கம்மியா இருந்துச்சுன்னா அந்த லைட் ஸ்கேட்டர் ஆகிறது அதிகமா இருக்கும். அதே மாதிரி ஒரு லைட்டோட வேவ்லென்த் நமக்கு அதிகமா இருந்துச்சுன்னா அந்த லைட் வந்து ஸ்கேட்டர், அதாவது எல்லா திசையிலுமே சிதறது நமக்கு எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும்னு பார்த்தோம். ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ரீசன்மே. எப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நமக்கு வந்து சன் இருக்கா, இப்போ இந்த சன் வந்து இந்த சன்னோட ஒரிஜினல் கலர் வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஒயிட் தான். இந்த சன்னோட கலர் இந்த ஒயிட் கலருக்குள்ள டோட்டலா 7 கலர்ஸ் இருக்கு. என்னென்னா விப்யூர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த விப்யூர் கலர்லேயே, அதாவது வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்ச், ரெட், இப்போ இந்த கலர்லேயே கம்மியான வேவ்லென்த் வந்து எதுக்கு இருக்குன்னா ப்ளூ கலருக்கு வந்து இருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ சன் இருக்கு, இங்கே வந்து எர்த் இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த சன்ல இருந்து ஒயிட் லைட் வந்து எர்த் மேலே படமேது இதை சுற்றி நம்ம எர்த்தை சுற்றி வந்து என்ன இருக்கும்? அட்மாஸ்பியர், ஏர் மாலிகுல்ஸ், அதாவது ஏர் மாலிகுல்ஸ் வந்து நம்ம எர்த்தை சுற்றி இருக்கும். ஸோ இந்த ஒயிட் லைட் அந்த ஏர் மாலிகுல்ஸில் படமேது என்ன ஆகுதுன்னா நமக்கு எந்த கலர் வந்து கம்மியாக இருக்குது? ப்ளூ கலரோட வேவ்லென்த் நமக்கு கம்மியாக இருக்குது. அதனால என்ன ஆகுதுன்னா இந்த சன்லைட்ல இருந்து வர ப்ளூ கலர் அந்த எர்த் அட்மாஸ்பியர், அதாவது ஏர் மாலிகுல்ஸ்ல டச் ஆகி எல்லா டைரக்ஷன்லையுமே அந்த ப்ளூ கலர் ஸ்கேட்டர் ஆகுது. இதனால தான் நமக்கு என்ன ஆகுது? எர்த் வந்து நம்ம ஸ்கை வந்து ப்ளூ கலர்ல நமக்கு அப்பியர் ஆகுது. இதுதான் இதுக்கான ரீசன். என்னது? நமக்கு வந்து சன் வந்து ஒயிட் கலர்ல இருக்கு. அந்த ஒயிட் கலர்ல டோட்டலா நமக்கு 7 கலர்ஸ் வந்து இருக்கு, விப்யூர்னு சொல்லுவோம். அந்த விப்யூர்லயே நமக்கு ப்ளூ கலரோட வேவ்லென்த் எப்படி இருக்கு? கம்மியா இருக்கு. அதனால சன்ல இருந்து அந்த ப்ளூ கலர் பாஸ் ஆகும்போது எர்த்தோட ஏர் மாலிகுல்ஸ்ல டச் ஆனதுக்கு அப்புறம் எல்லா டைரக்ஷன்லயுமே ஸ்கேட்டர் ஆகிறதுனால தான் நமக்கு எந்த சைட் ஸ்கையை பார்த்தாலுமே ப்ளூ கலர்ல இருக்கு. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ரீசன். அவ்வளவுதான். தேங்க்யூ.